இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, புளி சாப்பாடு எப்படி செய்றதுதாங்க பார்க்க போறோம். குட்டீஸ்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணி தர்றதுக்கு சூப்பர் டிஷ்ஷா இருக்குங்க அது. கண்டிப்பா நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் பேன் ஹீட் பண்ணிக்கலாம். 5 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், நிலக்கடலை பருப்பு. புளி சாப்பாட்டுக்கு இதெல்லாம் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா ரிச்சா இருக்கும். அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க இது மாதிரி. 8 குண்டு வரமிளகா, கிழமை சாப்பாடு இது மாதிரி கீரைகளுக்கெல்லாம் இது மாதிரி குண்டு மிளகா சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். 7 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஜீரண சக்திக்கு நல்லது, அதனால பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கல் உப்பு ஆட் பண்ணும்போது இந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதனால நான் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அது இல்லாமல் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கல் உப்பு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்கரைசலோட சேர்த்து நல்லா சுண்டி வரட்டும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா சுண்டி திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ சாப்பாடு ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாடு நீங்க வடிச்சாலும் சரி இல்லை குக்கர்ல வச்சாலும் சரி, இது மாதிரி பிளேட்ல போட்டு ஆற வைங்க. அப்படின்னா தான் சாப்பாடு ஒன்னோடு ஒன்னோடு ஒட்டாம சாப்பிட்றதுக்கே சூப்பரா இருக்கும் தனித்தனியா. சாப்பாடெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கிளறிக்கலாம். சாப்பாடு ரெடி ஆயிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.